அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. இவ்வளவும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாரு பாருங்க. அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் வலியா இருக்கு. ஜனாவை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குப்பா. கூடவே இருந்துகிட்டு இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கானே. யாரு பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பண்றான்னே தெரியல. அதுக்கு காரணமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்களை என் கையோட. ஏங்க, அவசரப்பட்டு சின்னவரை குறை சொல்லாதீங்க. நான் தான் துர்கான்னு சொல்லிக்கிட்டு கனகா அசோக்கோட வாழ்க்கையை கெடுத்ததால அவளை கொலை பண்ற அளவுக்கு அவர் போயிருக்கலாம்ல. அசோக் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரோ என்னவோ. என்ன பெரியமா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கனகா செத்ததுக்கு அப்புறம் தான் அக்னி குண்டத்துல இறங்கினது துர்கா இல்ல, கனகான்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அக்னி குண்டத்துல இறங்கினது துர்கா தான்னு அப்பாக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? அப்படியே அது கனகா தான்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம கிட்ட தானே சொல்லியிருக்கணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் கொலை பண்ணுவாரா? அது இந்த உலகம் ஏத்துக்குமா? அப்படி பண்றது நியாயமா? பெரியமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்பா பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜமீனுக்கு தீராத களங்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. சின்னையா, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. நீங்க வேணா பாருங்க, பாம்பு வச்சுதான் போலீஸ் சொல்ற ஆளை புடிச்சு விசாரிச்சா கூட ஜனமாமாவை தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜனமாமா நிரபராதி. என்ன பேசிட்டு இருக்க துர்கா?